எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிற சட்னி தானுங்க. சூப்பராகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம என்ன இப்போ இது வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, வரமிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோங்க. இதுக்கு பேர் வந்து கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ இட்லி வேணால் சாப்பிட்டே இருக்கலாங்க. இந்த சட்னி நம்ம செய்யலாங்க. வெங்காயங்க போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கட்டுங்க. அது வெங்காயம் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கணுன்னு இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கணுங்க. இந்த நல்லா பச்சை காசு போகிற மாதிரி இதெல்லாம் வணக்கி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, உங்களுக்கு சாப்பாடு வேணாலும் சாப்பாடுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. சப்பாத்திக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சட்னி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு போடுங்க. தக்காளி இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. தேங்காய் எது இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. வரமிளகா ஒரு 4 போட்டுக்கலாங்க. நான் காரம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேங்க. வரமிளகா 4 போட்டுருக்குறேங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சட்னிக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. நல்லா வணங்கிடுங்க. வணங்க தாங்க டேஸ்ட்டு. வணங்கிட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இத்தினோண்டு செய்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறோங்க. பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு புளிங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, நீங்கள் இதெல்லாம் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு இந்த இதெல்லாம் தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம போட்டு இப்படி நம்ம இது பண்ணி சட்னியாட்டம் அரைச்சி கொடுத்தா அது எல்லாமே இதாகிக்கிங்க. நல்லா சாப்பிடுங்க. அடிக்கடி உணவில் கருவேப்பிலை நிறைய சேர்த்திங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வணங்கணுங்க. இந்த சட்னி கொஞ்சம் வணங்கட்டுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுங்க. கல்லுப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த அளவு கல்லுப்புங்க. நான் கம்மியாக தான் கல்லுப்பு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். இட்லி இந்த கதம்ப சட்னி தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். இது நல்லா வணங்கிட்டுங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறுன்னா அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு சட்னி ரெடிங்க. இந்த சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அற்புதமாக இருக்குங்க. நல்லா புளிப்பாக, காரமாக, நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சட்னி. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாளிப்பு பார்த்துக்கலாமா. வேணும்னா தாளிச்சுனே வேணால் விட்டுருங்க. நான் பாருங்கள், வடக்கில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டுட்டுங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டுங்க. அதே வடக்கல்ல வச்சுட்டுங்க. தாளித்து நம்ம வணக்கின வடக்கல்லையே வச்சுட்டுங்க. கொட்டிக்கலாங்க. சூப்பரான ஒரு சட்னி செடிங்க. சிம்பிளாகவும் இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்குது. சீக்கிரம் குயிக்காக நம்ம இந்த சட்னி செஞ்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த சட்னி எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சுவையான இட்லி நம்மளோட இட்லியும் ஆச்சுங்க. நம்ம வீட்டில் நம்மளே அரைச்ச இட்லிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம இட்லி ஆச்சுங்க. பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேங்க்யூங்க.